ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி வச்சு கீரை சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் நம்ம ஊற போட்டிருந்தா பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துடலாம், கொஞ்சோண்டு மல்லித்தூள், பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாசிப்பருப்பு வேகிற வரைக்கும் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் 2 விசில் அடிச்சு வச்சு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் ஊற்றி வந்து செய்யலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகட்டும். கொஞ்சம் மிளகாய் தூள் வேணாலும் நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அல்சர் செஞ்சு சாப்பிடும்போது காரம் இல்லாமல் சாப்பிடணும். அதனால நான் இன்னைக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு காரமாக சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சம் மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம பருப்பு வேக போடும்போது அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதோடைய பச்சை ஸ்மெல்லு போகட்டும். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி வந்து மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளிக்கு பதிலாக கொஞ்சம் புளியும் நம்ம கரைச்சி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மணத்தக்காளி கீரையை சேர்த்துடலாம். இது எல்லா கீரையிலையுமே நம்ம செய்யலாம். இன்றைக்கி நான் மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரை வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அல்சர் இருக்கும்போது வாரத்தில் ஒரு 2 தடவை செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த கீரை கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். கீரை வேகிறதுக்கு கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு கீரை வந்து வேகட்டும். மூடி வைக்கக்கூடாது. இப்போ கீரை கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால கீரைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்தா பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கீரையும் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சிருந்த ரைஸை வந்து சேர்த்துட்டோம்னா நமக்கு கீரை சோறு வந்து தயாராகிடும். இல்லை இதை மட்டுமே அப்படியே வச்சு நம்ம சோத்தில் போட்டு பரட்டியும் நமக்கு சாப்பிட்லாம். இது சப்பாத்தி பூரி இது கூட தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்சருக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு காரமாக சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சம் காரம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வயிற்று புண்ணுக்காக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம காரம் எதுவும் சேர்க்கலை. கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்படியே வச்சுட்டோம்னா நமக்கு ரெடி ஆயிடும். இதோட நம்ம ரைஸ் போட்டுக்கிட்டோம்னா கீரை சோறு ஆயிரும். இப்போ நான் ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடுறேன். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம். லாஸ்ட்டாக நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வீட்டிலே செஞ்ச நெய். நெய் எப்படி செய்யுது என்னோட சேனலில் வீடியோ இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு கீரை சோறு தயாராகிடுச்சு. நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு.